நான் பண்ண இந்த ஒரு தப்பை மட்டும் நீங்கள் யாரும் பண்ணிடாதீங்க. தெரியாத்தனமாக அந்த ஒரு தப்பு பண்ணி போட்டேன். அதை சரி பண்ணுறதுக்குள்ள மனுஷனுக்கு போதும் போதும்னு ஆகி போச்சுங்க. என்னடா இப்படி சொல்கிறாளேன்னு தானே பார்க்குறீங்க. இல்லை, நம்ம என்னங்க பெருசாக தப்பு பண்ண போகிறோம். ஒரே ஒரு நாள் கொஞ்சம் துவைக்கிறதுக்கு முடையா இருக்குதுன்னு நினச்சிட்டு விட்டுட்டேங்க துவைக்காமல். சரி 4 துணி தான் இருக்குது, நாளைக்கு துவைச்சிக்கலான்னு. அது பார்த்தா பெரிய வேலை வச்சு விட்ருச்சுங்க. அடுத்த நாள் ஊர்லேருந்து அம்மாங்கெல்லாம் வந்திருந்தாங்கங்க. அதனால எலி கூட்டு சேர்ந்தா வங்கு வரைக்காதுங்கிற மாதிரி அதை துவைக்க முடியலைங்க, விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு அண்டா நிறைய துணி ஆகி போச்சுங்க. சரி நம்மக்கிட்ட தான் வாஷிங் மிஷின் இருக்குது, நம்ம எதுக்கு கவலைப்படணும் அப்படின்னு நினச்சி மன தைரியத்தோடு இருந்தேங்க. அப்புறம் பார்த்தா மிஷினில் போட்டுட்டதுக்கப்புறம் கரண்ட் போயிடுச்சுங்க. போன கரண்ட்டு வரவே மாட்டேங்குங்க. நானும் இப்போ வரும் அப்போ வரும்னு உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இதை பார்த்துட்டு இருந்தால் வேலையாகாதுன்னு போட்டு எடுத்து துணி ஊற வச்சு போட்டு இப்படி ஒரு தப்பு அப்படி ஒரு தப்பு தப்பி 2 ஆளாக சலைச்சி காய போட்டுலாம் அது என்ன பெரிய வேலையா அப்படின்னு நினச்சிட்டு எடுத்துகிட்டு போனேங்க. அதை துவைச்சி முடிக்கிறதுக்குள்ளே பிறந்த நாள் கண்டு போச்சுங்க. 1 மணி நேரத்துக்கு மேலேயே எடுத்துருச்சுங்க. இதுலேருந்து மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன கற்றுக்கிட்டோம்னா, சின்னதோ பெருசோ நல்லதோ கெட்டதோ அன்னைக்கு பண்ண வேண்டியதை அன்னைக்கு பண்ணி முடிச்சிடுவாங்க. எதையுமே இன்றைக்கி நாளைக்குன்னு தள்ளி போடாமல் முடிச்சிடுறது நல்லதுங்க. இது நீங்களும் கற்றுக்கோங்க. எதையுமே சின்ன வேலை தான் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விடாதீங்க. அப்புறம் அதுவே உங்களுக்கு பெரிய கஷ்டத்தை கொடுத்துரும். நீங்களாம் எப்படி டெய்லி துவைப்பீங்களா, வாரத்துக்கு ஒரு டைம் துவைப்பீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.